சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவேத வசனம் யோவான் 16:33. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என கண்பானவர்களே, இக்காலை வேளையிலே துவண்டு போய் கூனி குறுகி போய் திடன் இல்லாமல் இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள் என்று. நெகிழ்ந்த கைகளை, தளர்ந்த முழங்கால்களை பலப்படுத்தி திரும்பவும் நிமிர்த்தி திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று. மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்து மீண்டும் வருவேன் என்று வாக்குரைத்தவர், பாதாளத்தை வென்று மரணத்தை ஜெயித்து ஒரு நாள் நீதியுள்ள நியாயாதிபதியாக இயேசு வந்து ஆட்சி புரிய போகிறார், அரசாட்சி செய்ய போகிறார். அந்த ஜெய கிறிஸ்து இப்போது நமக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். திடன் இல்லாமல் இருக்கும் நம்மை இயேசு இப்போது திடப்படுத்துகிறார். தைரியம் இல்லாமல் இருக்கிற நம்மை இயேசு தைரியப்படுத்துகிறார், ஜெயத்தை தருகிறார். உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாமல் விசுவாசத்தோடு காத்திருப்போம், அவரையே நம்புவோம், திடன் கொள்வோம். சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். ஜெபிப்போம், ஜெயிப்போம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றை வெல்வோம், வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென்.